ஓசூரில் ஆதரவற்றோர் காப்பகத்தில் பள்ளி மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் மேலும் 3 குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? ஓசூர் தென்னூர் பகுதியில் பெசோ என்ற பெயரில் தனியார் காப்பகம் கடந்த 33 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த காப்பகத்தை திருநெல்வேலியைச் சேர்ந்த சாம் கணேஷ் என்பவர் நிர்வகித்து வந்துள்ளார். காப்பகத்தில் ஆண் பெண் என சுமார் 33 பேர் தங்கியுள்ளனர். காப்பக வளாகத்திற்குள் இயங்கும் பள்ளியில் ப்ரீ-கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும் கல்வி கற்பிக்கப்படுகிறது. காப்பக தாளாளருக்கு உறுதுணையாக அவரது மனைவியான ஜோஸ்பின் என்பவரும் அதே பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயது சிறுமிக்கு காப்பக நிர்வாகியும் பள்ளி தாளாளருமான சாம் கணேஷ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சிறுமி தனது தாயாரிடம் கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். உடனே சிறுமியின் தாயார் போலீசில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் காப்பக தாளாளர் சாம் கணேஷ் கடந்த ஜனவரி மாதம் முதல் சிறுமிக்கு கடும் பாலியல் தொல்லை கொடுத்து வந்தது வெட்ட வெளிச்சமானது. உடனே சாம் கணேஷை பிடித்து பலத்த பாதுகாப்புடன் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் தாளாளருக்கு உடந்தையாக இருந்ததாக அவரது மனைவி ஜோஸ்பின், ஆசிரியை இந்திரா மற்றும் செல்வராஜ் முரடி உட்பட 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். தாளாளரை கைது செய்யாமல் இருக்க இவர்கள் 4 பேரும் பேரம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பிடிபட்ட 5 பேர் மீதும் போலீசார் போக்சோவில் வழக்கு பதிந்து சிறையில் அடைத்தனர். காப்பகத்தில் பயின்ற வேறு சில மாணவிகளுக்கும் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாகவும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அந்த காப்பகத்தில் தங்கி படித்து வந்த மற்ற மாணவ மாணவியர்களை மாவட்ட நிர்வாகம் மீட்டு கிருஷ்ணகிரி மற்றும் பர்கூர் பகுதியில் உள்ள காப்பகத்தில் சேர்த்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நலக் குழுவினர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கி படித்து வந்த மேலும் 3 மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. அது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த ஆதரவற்றோர் காப்பகத்தை நிரந்தரமாக மூட மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆதரவற்றோர் இல்லத்தில் தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய குழுவைச் சேர்ந்த ஸ்ரீ பரேஷ் ஷா மற்றும் ஆலோசகர்கள் பிரேரணா கௌஷிக், அன்ஷிதா சுரானா உள்ளிட்டோர் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது தாயார் ஆகியோரிடம் இந்த குழு விசாரணை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.